ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் சைமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காருக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வேக்யூம் கிளீனர். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். அதாவது எப்பயுமே நம்ம காரில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து திங்ஸ், அதாவது வந்து சாப்பிட்ற பொருளுமே சரி, அதாவது டஸ்ட்டுமே நிறையா வந்து கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். கையில் வச்சு எடுத்தாலும் ஒழுங்காக வரப்போகிறதில்ல. இதுக்குன்னு வந்து ஒரு கார் ஷோரூமில் போயிட்டு ஒரு சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வேக்கம் போட்டு எடுத்து அது வந்து ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் நம்மளால் வந்து அது எடுக்கிறதுன்றது நார்மலாக சின்ன சின்ன விஷயங்களை வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நமக்கு வந்து ஒரு கார் வாக்யூம் கிளீனர் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்பர்ன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிராண்டு. ஸோ இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் தான் நமக்கு கிடைக்கிது. அரௌண்டு உங்களுக்கு வந்து 1800லேருந்து 1900 2000க்குள்ளே வரும். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மைட் பி கம்மியாக இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நேரில் போய் ஒரு ஷோரூமில் போய் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நல்லாவே இருந்துச்சு, சூப்பராகவே இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாருங்கள் 110 வாட் மோட்டர், அதாவது 110 வாட்ஸ் வரைக்கும் இது கிடைக்குது. இது வந்து நல்ல ஒரு ஹை டியூரபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டியாகவும் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ரொம்ப வந்து ஹேண்டியாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது என்னெல்லாம் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓகே ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவரில் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்டை வந்து வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்தெல்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஒரு பேக் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்டை வந்து இழுக்கிற மாதிரி ஒரு பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேபிள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12 வோல்ட்டுக்கான ஒரு சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து காரில் வந்து சொருகிட்டு நம்ம வந்து இதை வந்து நம்மளோட ப்ராடக்டில் சொருகிற மாதிரி இருக்கும் இந்த ஒயரு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மீட்ரு வரைக்கும் வரும்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே சின்ன சின்ன திங்ஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி கொடுத்துருக்காங்க. நல்லாவும் இருக்குது, குவாலிட்டியாகவும் தான் இருக்குது. அடுத்ததாக ஒரு ப்ரஷ் டைப்பில் ஒரு கொடுத்துருக்காங்க. அப்படியே புல் பண்ணுறது ஒரு சின்ன ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு கைட் கொடுத்துருக்காங்க, இது எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. வேறு என்ன, அவ்வளோதாங்க நம்மளோட ப்ராடக்ட்டு. ஸோ நல்ல கவரில் தான் பிடிச்சிருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்குது. எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்கு. கன்று மாதிரி இருக்குது. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க, நல்லாவே இருக்குது. அதாவது பிடிக்கிறதுக்குமே சூப்பராக இருக்குது. ஓகே இதுதாங்க நம்மளோட ப்ராடக்ட்டு பிளாக்பர்ன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சுவிட்ச் எப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு, இது ஓப்பன் பண்ணிட்டால் இது வந்துடும். ஸோ இதில் தான் நமக்கு வந்து மோட்டர் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவ்வளோதான், அதாங்க இது நம்மளோட ஃபில்டரு. அண்ட் இதில் வந்து டஸ்ட்டு வந்து ஃபில் ஆகும். ஸோ அதுதான், இதை நம்ம வந்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது பாருங்கள், இந்த ஒயர் வந்து ப்ளக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல விட்டுருலாம். நல்லா ஹேண்டியாகவும் இருக்குது, பிடிக்கிறதுக்கு நல்லா ஒரு ஸ்டைலிஷான சூப்பரான லுக்கில் இருக்குது. வாங்க இதை வந்து நம்ம வந்து மாட்டி ஃபுல்லாக வந்து ஃபிட் பண்ணிவிட்டு காரில் வந்து செக் பண்ணிடலாமா? வாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து வண்டியில் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எப்பயுமே வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 12 வோல்ட் சாக்லேட்டில் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற சாக்கெட்டில் போட்டிங்கன்னா அதெல்லாம் டொம்முன்னு வச்சிடும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணாமல் தயவுசெய்து வந்து காரில் யூஸ் பண்ணுறதான ப்ராடக்ட்டை வந்து காரில் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி எப்பயுமே வந்து வண்டியை வந்து ஆனில் தான் இருக்கணும். ரொம்ப ஐட்லிங் ஸ்டேஜில் இருந்தாலே போதும். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், இதை மாட்டிட்டால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றா வந்து நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஒயரு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து 3 மீட்டர் கிட்ட வருது. ஸோ இதை நம்ம வந்து பிரிச்சிடலாம். ஸோ இதை பிரிச்சுட்டு ஸோ இதை வந்து நம்ம வந்து 3 வோல்ட்டுக்கான சாக்கெட்டு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து சொருகிடலாம்.
சொருகிட்டு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இதில் வந்து சொருகிடலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அது ஆஃபில் இருக்கணும், எப்பயுமே ஆனில் வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து ஆன் பண்ணிடலாம். இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். நல்லா இழுக்குது பாருங்கள். நல்லாவே இழுக்குது. பரவாயில்லைங்க, நல்லாவே சூப்பராகவே இருக்குதுங்க. ரொம்ப இந்த ரேட்டுக்கு இது நல்லாவே ஒர்த்தாகவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். சப்போஸ் வந்து நீங்கள் சீட்டில் வந்து நீங்கள் புல் பண்ணுறீங்க, சப்போஸ் வந்து சக் பண்ணி எடுக்கிறீங்க டஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து இன்னொரு வந்து ஒரு சின்ன ஒரு வந்து திங்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ப்ரஷ் டைப்பில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து மாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ரஷ்ஷில் இதில் வந்து நம்ம மாட்டிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். இது பாருங்கள், இதை அப்படி மாட்டிட்டு திரும்ப அதை ஆன் பண்ணிடலாம். பார்த்தீங்களா எப்படி ஃபுல்லாக அது பார்த்தீங்களா? ஸோ இன்னொரு நாசில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் போகாத இடத்துல இதை வந்து மாட்டிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு எடுத்துருங்க, ஆன் பண்ணிக்கலாம். அதுதான் சூப்பராக எடுக்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மண்ணை வந்து எடுக்க போகிறோம். எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், நல்லாவே பாருங்கள், நல்லாவே ஃபுல் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்மளோட டஸ்ட்டெல்லாம் பாருங்கள், இது உள்ள எப்படி எந்த அளவுக்கு வந்திருக்குது பாருங்கள். பார்த்திங்களா எந்த அளவுக்கு டஸ்ட்டு வந்துச்சு பார்த்திங்களா? ஸோ இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்துடும். அவ்வளோதான். நம்ம வந்து பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா? அவ்வளோதான். எவ்வளோ டஸ்ட்டு வந்து நம்ம வண்டியில் இருந்தது பாருங்கள். இது வந்து நம்ம ஃபில்ட்ரு, நம்ம வந்து எப்பயுமே ஃபில்ட்ரு வந்து நம்ம அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது பின்னாடி வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒயர் லென்த்து வருது அண்ட் பின்னாடி வந்து நம்ம வந்து டஸ்ட்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியுதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வந்து நீங்கள் இந்த பைப்பு போட முடியல, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இப்படியே வந்து கூட நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா இன்னும் பவர் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒயரை வச்சு நம்ம பின்னாடி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்போஸ் நம்ம வெளியில் போய் ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து இது வரைக்கும் தான் நம்ம வருது. எனக்கு தெரிஞ்சு இப்படி வரல, எனக்கு தெரிஞ்சு உள்ளேருந்து தான் நமக்கு கொண்டு வர மாதிரி இருக்குது. ஸோ நம்ம உள்ளேருந்து கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நமக்கு ஒயருமே வந்து நமக்கு லென்த்து கிடைக்குது. ஸோ இப்போ பாருங்கள் அது இப்போ எந்த அளவுக்கு இழுக்குது பாருங்கள். நல்லாவே இழுக்குது. இதை போட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்த்துடலாம். நல்லா தூசியில் நல்லாவே இழுக்குது. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு கன் டைப்பில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்குமே. ஸோ நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, ரொம்ப மோசமாலாம் கிடையாது. ஸோ கொடுக்குற ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 1 year வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் வாங்குகிற இடத்துல நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பிளாக் பேண்ட்டு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, நல்ல ஒரு பிராண்டடான ஒரு கம்பெனி தான். ஸோ எல்லாத்துலேயுமே அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம்லேருந்து எல்லாமே ஸ்பீக்கர் சிஸ்டம்லேருந்து எல்லாமே இந்த பிராண்ட் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எலக்ட்ரானிக் சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட லிங்க் வந்து நான் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோட நிறைவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களே வந்து சேரும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.